இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பார்வைப்படலை. அதே பாணியை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரும் வீழ்த்தப்படுவது உறுதி. ஏன்னா இங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு என்றைக்கு சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மாநிலத்தை விட்டு தேசிய அரசியலை வந்து நான் பரப்புறேன், தெலுங்கு தேசத்தை தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறேன்னு சொல்லி நான் போய் ஃபருக் அப்துல்லாவை பார்க்குறேன், நான் போய் அகிலேஷ் யாதவை பார்க்குறேன்னு போனாரோ அன்றைக்கு தான் அவர் விழுந்தார். திமுக வந்து இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டாரு, ஒரு சிறப்பு கல்வி திட்டம், சிறப்பு கல்வி நிதின்னு கொடுத்தோன்னா அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் நிதி கிடைக்கும், இல்லாட்டி தர்ம சத்திரம் இல்லை, இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம். கேரளா பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி ஒட்டுமொத்த துபாயில் இருக்கக்கூடிய தங்கம் யார்ட்டா கேரளா பீப்புள்ஸ் தாங்க இருக்குது. அவ்வளோ பேர் நகை கடைங்க வச்சுருக்காங்க. காரணம் மொழிங்க, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இன்னும் அண்ணாமலைஜிக்கு என்ன பொசிஷன்றது அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அவர் சொல்லிட்டார், தேசியம் தன்னை உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கூடிய விரைவில் கொடுப்பாங்க. அவரை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி உபயோகப்படுத்திக் கொள்ளும், அதில் மாற்றே கிடையாது. அதிமுகவுடைய தீய சக்தின்னு வாங்க, ஓப்பனாக சொன்னால் திமுக பற்றி தீய சக்தின்னு ஜெயலலிதா அம்மாவும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அவர்களும் சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட பிரதான நோக்கம் ஒருத்தரை வீழ்த்துவதற்காக நம்ம கூட்டணி இருக்கிறப்ப அவங்களோட ஜெல்லாக போவதுன்னு அர்த்தம் என்ன? நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக ஏடிஎம்களும் சின்னமே கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகலை, அண்ணாமலை அவர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பரபரப்பாக பேசப்படுது. இந்த ஜெல் ஆகலைன்ற விஷயத்துக்கு நம்ம செகண்ட் வரும். அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் போஸ்ட் தரதா வந்து பேச்சு இருந்துச்சு, ராஜ்யசபா எம்பி ஆகிறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவர் எதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்டாக வந்து நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஒரு பேட்டி கொடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, நயனாரை மாற்றிட்டு திருப்பி அண்ணாமலை தான் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி காரங்களே பல பேர் வந்து பேசுறதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது அண்ணாமலையோட வார் ரூம் பண்ணுதா இல்லைன்னா உண்மையாவே ஸ்பான்டேனியஸாக நடக்குதான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அண்ணாமலையோட வார் ரூம் பண்ணுதா பண்ணலையான்றது எனக்கு தெரியாது, அதுக்குள்ள நான் வர விரும்பல. 2 விஷயம் சொல்ல வர முடியும். ஒன்று வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பார்வைப்படலை. ஏன்னா அவங்க வந்து பெரிய பிரச்சனை, இந்த பெஹல்காம் பிரச்சனைகளை இன்றைக்கி பெரிய நாடே ஒரு சொந்தளிக்கிற மாதிரி ஒரு வார் பொசிஷனில் இருந்து இந்தியாவோட சிவஸ்தன்மையை பாதுகாக்கணும்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முந்தின பீகார் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த எலெக்ஷன்ஸ் ஃபீவர்ஸ் வந்துடும், அதுக்குள்ளே போயிடுவாங்க. இன்னும் அண்ணாமலைஜிக்கு என்ன பொசிஷன்றது அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அவர் சொல்லிட்டார், தேசியம் தன்னை உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அண்ணாமலைஜி மாநில தலைவராக பொறுப்பை கீழே இறங்கின உடனே அடுத்த நிமிஷமே அவருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்தாச்சு. அவர் பதவி இல்லாமல் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர், டாப் மோஸ்ட் சூப்பர் லீடிங் லீடர்ஸ் எல்லாருமே தேசிய பொதுக்குழுல இருக்கிறாங்க. தேசிய பொதுக்குழு என்றைக்கு கூட்டப்படுகிறதோ அன்றைக்கு அண்ணாமலையோட பிரசன்ஸ் அங்கே இருக்கும். தேசிய பொதுக்குழு என்னைக்கு கூட்டப்படுதோ தமிழிசை மேடமோட பிரசன்ஸ் அங்கே இருக்கும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து யார் யார் வந்து கோர் கமிட்டிலையும் யார் யார் வந்து பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தாங்களோ எல்லாரையுமே வந்து தேசிய பொதுக்குழுவில் நாயனார் அன்னைக்கே போட்டார். என்றைக்கு வந்து நாயனார் வந்து ஸ்ரீவாரூரில் வந்து பதவியேற்றுக் கொண்டாரோ அன்றைக்கே பொறுப்பு அறிவிக்கப்பட்டது. இப்போ அண்ணாமலைஜி வந்து பொறுப்பில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணாமலைஜி பொறுப்பில் தான் இருக்கார், தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அந்த தேசிய பொதுக்குழு என்றைக்கு கூட்டப்படுகிறதோ அன்றைக்கு அவர் பிரசன்ட் அங்கே இருக்கும். இங்கே மாநில தலைவரும் நாயனார் வந்தோன்னா அவர் தான் ப்ரெஸ்ஸில் பேசணும். ரெண்டாவது வந்து அவர் தெளிவாக அண்ணாமலைஜி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இப்போ மாநில தலைவர் இல்லை, ஸோ இதை பற்றி என்னால் பேச முடியாதுல்ல. அரசியல் ரீதியாக இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு கூட்டத்துக்கு அவர் வராருன்னா எல்லாரும் மைக் எடுத்து அரசியல் ரீதியான கேள்வி தானே கேட்பாங்க. அப்போ ஒரு மாநில தலைவர் பீட் பண்ணி நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை, ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும். அப்போ என்ன பண்ணால் அரசியல் ரீதியான கூட்டங்களை தவிர புத்தக வெளியீடு விழா, பொது விழா பேசுகிறப்ப அரசியல் ரீதியான கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அரசியல் பணிகளை மேற்கொடுப்பாட்டு சொல்லிட்டு போகிறார். தவிர அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இதை பண்ண போகிறாரு, அதை பண்ண, அது எல்லாமே ரூமர் தான். அவர் வந்து பிஜேபி கண்டிப்பாக உபயோகப்படுத்தி கொள்ளும் அப்படின்றது தான் எங்களுடைய மாநில தலைவர் நாயனார் அவரும் சொல்கிறாரு, தேசிய தலைமை இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களையும் சொன்னார். கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணாமலைஜி இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கூடிய விரைவில் கொடுப்பாங்க. அவரை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி உபயோகப்படுத்தி கொள்ளும், அதில் மாற்றே கிடையாது. ஓகே சார். இப்போ அதிமுகவோட தொண்டர்களும் பாஜகவோட தொண்டர்களும் ஜெல்லாகலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்படுது. இது உண்மைதானா? கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி தான் இருக்கு. இல்லை, அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் எங்கேயுமே ஜெல் ஆகலைன்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா
இப்போ அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே போயிடுச்சு. வெளியே போயிட்டு நம்ம எஸ்டிபி கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க வந்து ஒரு சிறுபான்மை வாக்குக்கோ நகர்றாங்க மாதிரி அவங்க நகர்ந்தாங்க தவிர